நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இன்றைய தினம் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் டே என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள புகைப்பட கலைஞர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புகைப்பட கலைஞர்களுக்கு மட்டுமல்லாது இங்கு குழுமியிருப்பவர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள கலை ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது உலக புகைப்பட தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திருவாளர் எம் சுவாமிநாதன் அவர்களுக்கு பெரிதாக அறிமுகம் தேவையில்லை, நாம் அனைவரும் நன்கு அறிந்தவர்தான். இருப்பினும் அவர் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். இன்று அவர் நம்மிடையே இந்த உலக புகைப்பட தின நன்னாளில் அவருடைய பர்மா அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வெறுமனே பர்மா போயிட்டு வந்த அனுபவம் இல்லை, பர்மாவில் அவர் உலகத்தரம் வாய்ந்த புகைப்படங்களை எடுத்துள்ளார். அந்த புகைப்படங்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டன, அதனுடைய அனுபவம், அதை நம் கண்முன்னே கொண்டு காட்ட இருக்கிறார். ஆனால் நான் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவரிடம் விரைவாக இந்த மைக்கை கொடுத்துட்றேன். ஒரு சில சின்ன ஒரு விஷயம் மட்டும். கலை என்பது எப்பொழுதுமே வாழ்வை மேம்படுத்த வல்லது. அத்தகைய கலைகள் 64 வகைப்படும். அதில் பழங்காலத்தில் ஓவியம் பிரதான இடத்தை பிடித்தது. அந்த ஓவியமே பின்னாளில் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னர் புகைப்படக்கலையாக பரிணமித்து பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பொதுவாகவே கலையை ரசிப்பவர்களே பாக்கியசாலிகள், கலைஞராக வாழ்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த கலையை உள்வாங்கி அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்துபவர்கள் இறை அனுபவம் பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இறை அனுபவம் கொடுக்கும் கொடையாளர்கள். அத்தகைய கொடையாளர்கள் வரிசையிலே திருவாளர் எம் சுவாமிநாதன் அவர்களும் ஒருவர். அவருடைய இறை அனுபவத்துடன் கூடிய புகைப்பட தொகுப்பை அனைவரும் கண்டு இன்புறுமாறு வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இல்லாதது ஒரு குறை, பட் இருந்தாலும் அவர் ரொம்ப அருமையாக சிறப்புரை ஆற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஆரம்பித்து வச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைய தினம் உலக புகைப்பட தினம், புகைப்பட தினம், வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பாஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ், நாங்கள் எங்களோட ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ் ரொம்ப ஆக்டிவ். சென்னையில் 350 மெம்பர்ஸு. அண்டு இன்றைய தினம் இந்த வாரம் ரொம்ப குதூகலமான நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும். ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன், ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன், ஃபோட்டோ டாக்ஸ் எல்லாம் நடக்கும். அது போன வருஷத்துலேருந்து 2 வருஷமாக நடத்த முடியல பிகாஸ் ஆஃப் த கொரோனா. பட் இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு நான் நினச்சினே நேற்றுக்கு தான் சொல்லியிருந்தேன் சீதாராம் சார். அது மாதிரி இன்றைக்கு வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேன்னு அதை சும்மா விடக்கூடாது, எதாவது பண்ணி தான் ஆகணுன்னார். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி, டிலைட்டட், எக்ஸைட்டட் டு பி வித் யூ ஆல். இது மாதிரி சென்னையில் கூட நடக்கலை, நான் உங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது என்னோடய அஃபிஷியல் லோகோ ட்ரெஸ், இதை போட்டு உங்கள் முன்னாடி இருக்கிறது எனக்கு ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அதை மிஸ் பண்ணுவேணும்னு நினச்சிருந்தேன், பட் இட் இஸ் வெரி குட். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இன்றைய தினத்தில். இது என்ன, அது ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னா என்னென்னா, August 19th எவ்ரி இயர் இஸ் அப்சர்வ்ட் அஸ் அ ஃபோட்டோகிராஃபி டே. இது
எல்லாரையும் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபராக ஆக போகிறவராக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்ரோச் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ஃபோட்டோகிராஃபிக்கு அழைச்சின்னு போகிறது தான் எங்கள் மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஒரு கடமை, ஒரு எய்ம், ஒரு இது. அண்ட் ஆல்சோ டு ஷேர் த வேர்ல்டு. நாங்கள் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் வி கோ அரவுண்ட், மீட் பீப்புள், see everything. அது எங்களுக்கு மாத்திரம் வச்சுக்காமல் we have to share the world with the world outside. உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப விசேஷமான தினம் அதுதான் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேயோட ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட். இது செலிப்ரேட்டட் அரவுண்ட் த வேர்ல்ட். people can communicate their feelings through the art of photography. சாதாரண ஃப்ரம் ஸ்னாப்பிங் லெவல்லேருந்து மேலே லெவல் போனோம். சீதாராமன் சார் சொல்லும்போது எப்போதும் கலை உணர்வும்பர் அந்த ஆர்ட் லெவலுக்கு அழைச்சின்னு போகிறது தான் எங்களோட கடமை. தட்ஸ் வாட் வி ட்ரை டு டூ. ஆல்சோ என்கரேஜ் தோஸ் ஹூ வாண்ட் டு பிகம். சில பேர் பேஷனாக என்ன மாரிலாம் பேஷனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்சோ அ சீரியஸ் ஃபோட்டோகிராஃபி. சம் பீப்புள் கேன் பிகம் அ ப்ரொஃபஷன் ஆர் கேரியர். ஸோ அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது த்ரூ அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அப்ரோச்சஸ், ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் உலகம் முழுக்க கடமை, அவங்களோட கடமை. இது எதனால் இன்றைக்கி கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன். 1826 நீப்சிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் இன்வென்டர், ஹி கேப்சர்ட் த ஏர்லியஸ்ட் நோன் பர்மனன்ட் ஃபோட்டோகிராஃப். அவர் தான் 1826 தான் ஃபஸ்ட் டைம் ஹி கேப்சர்ட் தட். அதுக்கு பேர் வச்சாங்க பின்னாடி வியூ ஃப்ரம் த விண்டோ லாக்ராஸ். நான் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணாத, இன்னைக்கு போஸ்ட் பண்ணாத வாட்ஸ்அப்பில் அதை காமிக்கிறேன். இப்போது வியூ ஃப்ரம் த விண்டோன்னு ஃப்ரெஞ்சில் அவர் வீட்டிலேருந்து எடுத்த பிக்சரை ஃபஸ்ட் டைம், வெரி லாங் எக்ஸ்போஷர். அதை அதுதான் ஃபஸ்ட்டு கேப்சர்டு பிக்சர் யூஸிங் அ ப்ராசஸ் கால் ஹீலியோகிராஃபி. அது ஈவன் தோ 1826 அவர் அந்த கேப்சர் பண்ணால் கூட 1837 தான் ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸ் டெவலப்ட் பை ஃப்ரெஞ்ச்மேன் லூயிஸ் டெகோரே. அண்ட் இவர் தான் திருப்பியும் நீப்சி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு தே இன்வென்டட் அ ப்ராசஸிங் டெக்னிக், ப்ராசஸிங் டைப். அதுக்கு பேர் டெக்ரோ டைப்புன்னு பேர். அந்த ப்ராசஸில் 1837 அந்த ப்ராசஸை ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அதனால அந்த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அனௌன்ஸ் தட் இன்வென்ஷன். ஒரு 2 years later, again 1839, they announced the invention publicly, internationally. அந்த பிக்சரையும் பப்ளிஷ் பண்ணி அந்த ப்ராசஸிங் டெக்னிக்கையும் பப்ளிஷ் பண்ணி they announced it as a free gift to the world அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இட்ஸ் a பெரிய அனௌன்ஸ்மெண்ட். அப்போ it was the first time a photograph was published. அதுக்குலேருந்து தான் தட் வாஸ் ஆன் August 19, 1839. அதுலேருந்து August 19 is celebrated as a World Photography Day. This is the picture. He took it first time. நீப்சி எடுத்த படம் அது. From the window. View from the window, and then that's இந்த படம், the long exposure process. அதுக்கப்புறம் அதுதான், that's a background history. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ் மெம்பர்ஸ், நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வி செலிப்ரேட் த ஃபோட்டோகிராஃபி டே ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். அதில் சில ஃபங்க்ஷன்ஸு நாங்கள் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸாக நடக்க முடியல பிகாஸ் ஆஃப் த கொரோனா. அதுக்கு முன்னாடி நடந்த சில ப்ரோக்ராம்ஸை காமிக்கிறவங்களுக்கு. திஸ் இஸ் அ வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே எக்ஸிபிஷன். சென்னை மெட்ரோ ரயில் எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. 2018 எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு ஒரு எக்ஸிபிஷன். பட் தே வாண்டட் அஸ் டு டிஸ்பிளே அவர் பிக்சர்ஸ். அவங்க ஸ்பேஸ் தரேன், நாங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கன்னாரு. தென் ஐ தாட் ஃபார் அ மொமெண்ட், நான் அப்போ சிகாகோவில் இருந்தேன். இட் வாஸ் சம்வேர் அரவுண்ட் June 2018. நாங்கள் ஜூலை எண்டில் தான் வரப்போகிறோம் இந்தியாவுக்கு. தெர் வாஸ் அ கால் சம்வேர் இந்த ஏர்லி இந்த மார்னிங். அப்போ எம்டி ஆஃபீஸ்லேருந்து சென்னை மெட்ரோ ரயிலேருந்து ஒரு கால் வந்தது. இது மாதிரி ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணோம், நாங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் தரோம், உங்கள் பிக்சரை போடுங்க நாங்கள். தென் ஐ டுக் 24 hours டு ஆன்சர். ஸோ நான் இம்மீடியட்டாக எங்களோட கமிட்டியை கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி we took it as an opportunity. சரி, நம்ம படத்தை காமிக்கிறத விட அவங்க வேறு புதுசாக ஒன்று பண்ணலாம்
ஐ லவ் சேலஞ்சஸ். ஸோ லெட் அஸ் டேக் இட் இஸ் சேலஞ்ச். ஸோ என்ன பண்ணலாம், அப்போ தான் அவங்க சென்ட்ரல் ரயில் ஏர்போர்ட் டு சென்ட்ரல் கம்ப்ளீட்டட், அப்புறம் சென்ட்ரல் டு வாஷர்மேன் போய்ட்டு அப்போ தான் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தோண்டுறாங்க, ஒரு பக்கம் ஸ்டேஷன் கட்டுறாங்க, ஒரு பக்கம் டீப் போரிங் மிஷின்லாம் வருது, ஒரு பக்கம் டனல் பண்ணுறாங்க. ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன். We requested the MD of CMRL. ஸோ நாங்கள் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை பிக்சரைஸ் பண்ணி உங்களோடதே போடுறோம். டெவலப்மெண்ட் ஃப்ரம் மண் தோன்றதுலேருந்து, டனல் போரிங்லேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, ஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து, ட்ரெயினில் உட்காந்து போகிற வரைக்கும் வேரியஸ் ஸ்டேஜஸாக பண்ணுறோம். They were excited. But we also, it is a challenging project. இது இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி எங்களுக்கு புதுசு, பட் we took it as challenge. அதுக்கப்புறம் நான் வரத்துக்குள்ளேயும் ஆரம்பிச்சாச்சு இந்த வேலையெல்லாம். பிகாஸ் நான் வர்றது எண்ட் ஆஃப் ஜூலை, பட் August 19th இந்த எக்ஸிபிஷன் போனோம். அதுக்குள்ளேயும் நிறைய வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ஃபோட்டோகிராஃபராக பர்மிஷன் வாங்கி எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 250 பிக்சர்ஸ், அதுலேருந்து ஒரு 80 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணோம், பெஸ்ட் பிக்சர்ஸ். அது யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி அது. Because journalists were not allowed, nobody was publishing those pictures. பட் நாங்களும் பப்ளிஷ் பண்ணல, அவங்களுக்காக எடுத்தாங்க. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்ததுக்கப்புறம் சில இடத்துக்குலாம் போனேன், போய் பார்த்து நானும் சில பிக்சர்ஸ் எடுத்தேன். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு see how much of struggle going through in the construction of the railway project, massive project. நம்ம ட்ரெயினை பார்க்குறோம், ஏசியை பார்க்குறோம், குப்பையாக இருக்குங்கிறோம், எச்சத்து போகிறாங்கிறோம். பட் the way they start the work and then go through the whole activity, அது அன்பிலீவபிளாக இருக்குது. அதை சில பிக்சர்ஸ் இது மாதிரி நாங்கள் பப்ளிஷிங் மெட்டீரியல்ஸ் சிலது பண்ணோம் அவங்க ஹெல்ப்போட. போஸ்டர்ஸு, தே வர் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப ஒரு வாரம் பெரிய மேளம் நடந்தது எங்கள் பக்கத்தில் வடபழனி ரயில்வே ஸ்டேஷனில். தே ஹேவ் அ காரிடார். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறி அரைவல் ஹால்லேருந்து போகிறதுக்கும் டிபார்ச்சர்லேருந்து வெளியில் வரது எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒரு லாங் காரிடார், இந்த ரூம் இதை விட லாங் காரிடார், அதில் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல பண்ணோம் நாங்கள். திஸ் இஸ் இனாகுரேஷன். இவர் ஜி வெங்கட்ராமன் ஒரு செலிப்ரிட்டி ஃபோட்டோகிராஃபர். இவங்க எம்டி ஃபைனான்ஸ் இனாகுரேட் பண்ணாங்க. திஸ் இஸ் எம்டி ஆஃப் CMRL at that time. He was Mr. Pankaj Kumar Bansalnu. அந்த இடத்துல எக்ஸிபிட் பண்ணோம். This were some of the pictures we took, our members took and displayed. This is a kind of work people are taking, underdoing, unbelievable work. அவங்கெல்லாம் இதுமாரி உள்ளே உட்காந்துட்டு அந்த மேசிவ் அயர்ன் பார்ஸ் அண்ட் காங்க்ரீட்ஸ் அண்ட் so much of work is going on. அதுக்கப்புறம் டனல் boring, how they made the tunnel and how made this underground 60 meters, 60 feet under and then 60 feet down. So this kind of work they go through. Tunnel boring machine-லாம் வந்தது. Tunnel boring machine வரும்போது எங்களால் போக முடியல, அவங்க அதுக்கு பர்மிஷனும் கொடுக்கல. when they are, because of security and safety, we were not allowed to go, but rest of the time we were there. And this is the tunnel. We go through the tunnel, huge tunnel. ரயில், இதெல்லாம் ரயில் போகிறது. சஞ்சிதா தெரியுதா உனக்கு என்னன்ட்டு? ரயில், இதில் மேலே ரயில் போடுவாங்க, இதுக்குள்ளே ட்ரெயின் போகும். ஸோ அது மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட், when that's what we see now. All the trains were done, completed. How much luxury they are offering, but what kind of struggle each one has gone through. அது எங்களுக்கு எங்களோட த்ரில்லிங் ப்ராஜெக்ட் அது. and still I enjoy that one. அதுக்கப்புறம் another one is the Confluence-னு மெம்பர்ஸோட எக்ஸிபிஷன். எவ்ரி இயர் we do that. 2000 this was last one. அதுக்கப்புறம் நடத்த முடியல எங்களோட மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் ஃபோட்டோ எடுத்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு 200 பிக்சர்ஸ் லலித் கலா அகாடமியில் பண்ணுவோம், சென்னையில். எவ்ரி இயர் பண்ணுவோம். திட்ஸ் ஆல்சோ அ கிராண்ட் ஷோ. எங்களோட ப்ரைடு ப்ராஜெக்ட் இது. எவ்ரி இயர் பண்ணுவோம், பண்ண முடியல. தட்ஸ் ஃபாலோயிங் தட் அது நடக்கும். திஸ் இஸ் ஆல்சோ த கைண்ட் ஆஃப் பீப்புள் இனாகுரேஷன் செஷன். இவர் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் இஸ் ஆல்சோ செலிப்ரிட்டி ஃபோட்டோகிராஃபர். இவர் சஞ்சய் ஸ்ரீதர்னு, ஸ்ரீதர் டைரக்டர் ஸ்ரீதர் அவரோட புள்ள. இவர் காதலிக்க நேரமில்லை, தேன் நிலவு, அந்த டைரக்டர் ஸ்ரீதரோட புள்ள. he was also a president of photographic society earlier. and அவர் is a very good photographer. ஸோ அவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது எங்கள் குரூப்பு. திஸ் அவர் குரூப் photographers. very we loved, I love this group. They are
great photographers. We lived as a family. Anyway, I miss them, but certainly I'm happy that I'm able to share some of my experience with Srivatsam people. So I'm not missing anything now. So, and then this is a Lalit Kala Academy, picture posters in Marianga. Lalit Kala, one thing I forgot to tell you, on the CMRL railway project, that was the largest print, 24 inch by 30 inch. அது ஃப்ரேம் பண்ணி போட்டது. That's the largest print video. It was a big challenge. High resolution pictures, excellent quality. இதெல்லாம் கொஞ்சம் சின்னது இது. This is a ரெகுலராக எவ்ரி இயர் பண்ணுவோம் இதை லலித் கலா. திஸ் இஸ் பங்களாதேஷ் லேடி. அவளும் ஒய்ஃப், அவள் ஹஸ்பண்டும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற லலித் கலா அகாடமி. தே யூஸ் டு கம் எவ்ரி டே. இங்கே வந்து ஐ ஹேவ் அ ஸ்டாண்டிங் இன்விடேஷன் டு கோ டு டாக்கா. நீங்கள் வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபின்ட்டு. நைஸ் பீப்புள் அவங்க. அது மாதிரி இந்த சம் விசிட்டர்ஸ், பப்ளிக், இட் வாஸ் ஓப்பன் டு பப்ளிக். திஸ் அனதர் பிக்சர் ஆஃப் லலித் கலா அகாடமி. அதுக்கப்புறம் அனதர் மேஜர் ப்ராஜெக்ட் இஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். எவ்ரி இயர் எங்களை கூப்பிடுவாங்க. வைல்ட் லைஃப் வீக்குன்னு ஒன்று நடக்கும் அக்டோபர் மந்தில். 1 வீக் நடக்கும். அதுலேயும் எங்களோட எக்ஸிபிஷன். அது மெயின் தீம் இஸ் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் பிக்சர்ஸ் ஷார்ட் இன் இந்தியா. வைல்ட் லைஃப் பிக்சர்ஸ் ஷார்ட் இன் இந்தியா அதை போட சொல்லுவாங்க. ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ டன் இன் 2018. எல்லாமே 2018. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை 2 வருஷமாக. ஸோ இது வந்து நாங்கள் சில்ட்ரன் பார்க், கிண்டி நேஷ்னல் பார்க் அங்கே நடத்தினோம் கடைசியாக. மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மிஸ்டர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர் இனாகுரேட் பண்ணார் அதை. திஸ் பிக்சர் திஸ் பிக்சர் ஷோ டிஸ்பிளே ஷோரூம் அந்த சென்ட்ரல் டோம் எங்களுக்கு கொடுத்தாங்க. தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ப்ரைட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அஸ். சம்டைம்ஸ் எங்களை overseas embassies கூப்பிடுவாங்க. This is a Russian embassy called us for exhibition of helping them to exhibit, to conduct some exhibition for them. Japanese embassy, they call them for something. So we go, we interact with them, conduct some picture exhibition. Singapore consulate, Bharati Raja and something like that. So these are the proud moment for us. That is the background. So now we come to the main topic for the evening. That is the main, as the World Photography Day. Share your world with the world outside. I'm sharing my experience world with you all. I went to Myanmar, and now it's called Myanmar. Earlier it was Burma. Many people asked me, why did you go to this country? Of all the countries you chose Myanmar. Our physician got a when we came back, second trip, she got sick. And then Myanmar but somehow Burma was always attracted to me from my younger days, because lot of people went to Burma, lived there, worked there from this area, from my area where I grew up in the Tanjore district. Many of our relatives, your relatives, were also there as an administrator, as a school teacher, as a collector, something. I have என்னோட ஃபேமிலியில் 2 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. They were something collectors or secretaries or something like that. Most of them were in a high position. There were different type of people, administration people, teachers, judicial people, police, and workers, then traders, chettias, traders. So different people were all from South India. So I was somehow connected with Burma. For a long time I wanted to go to the Burma, but Burma was closed for a long time because of the military dictatorship for nearly 50 years. ரங்கராஜன் என்ன சத்தம் போட்டு பேச சொல்லியிருக்காரு இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுகிறேன். அதாவது கொஞ்சம் நீ அப்பப்போ தண்ணி குடிப்பேன். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த அனதர் இன்சிடெண்ட், என்னோடய ஸ்கூலில் படிக்கும்போது, கோணிராஜன் பக்கத்தில் வடமட்டம் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது, அங்கே ஒன் ஆஃப் த மெம்பர் சிட்டிசன்ஸ் அங்கே பர்மாலேருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ வாஸ் இன் 7th, 8th or 9th கிளாஸ்.
64, 65, 1964, 65. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். வெரி பியூட்டிஃபுல் லேடி. அவள் வந்து வெரி கைண்ட், லவ்விங், அஃபெக்ஷனேட் லேடி. அவள் எங்களுக்கெல்லாம் பென்சில், இரேசர்லாம் கொடுப்பாள். அதெல்லாம் நாங்கள் மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கோம். பிகாஸ் ஜப்பான், இட் வாஸ் ஆல்சோ அண்டர் ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் ஃபார் சம் டைம். ஸோ பர்மா வாஸ் somehow embedded in my mind for some time. So I wanted to go, because it was also one more reason is it was not spoiled. It was not industrially developed. It was not industrially spoiled. It was not spoiled by tourists. It was it was within. It was inside the. It was in a closed wall for for 50 years. So adinala it retained the flavor, natural flavor. It retained the originality, and the people were very, very, very friendly, very beautiful, very loving, affectionate, and the people. So that is one of the reasons I had to go there. இன்னைக்கு சில என்ன டாபிக் கவர் பண்ணுறேன்னு காமிச்சோன்னா குயிக்காக போயிடலாம். சம் ஹிஸ்ட்ரி அபவுட் பர்மா. Yangon is a new name. Earlier it was Rangoon. Many people know about. People and market, circular train. I always, whenever I go as a photographer to any country, including a East European country, I don't miss two places. One is a local market, vegetable or fruit market. Another one is as much as possible in the local metro. அது ரெண்டு தான் அந்த other than the village I always visit. அது ரெண்டு தான் அந்த பீப்புளோட வே ஆஃப் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரே இடம். நீங்கள் போய் ஐஃபில் டவரில் போய் நின்னாலோ ஆர் நியூயார்க் மன்ஹாட்டனில் போய் நின்னாலோ யூ டோன்ட் ஃபைண்ட் த நேட்டிவ் பீப்புள். எல்லாம் டூரிஸ்ட் தான் இருக்கும். சுவிட்சர்லாண்டில் போனால் இந்தியாவிலேருந்து வரவங்க தான் இருக்காங்க நிறையா. ஸோ ஐ டோன்ட் கோ டு த டூரிஸ்ட் ஸ்பாட். I go to some of the places like local flower and vegetable market, and travel in the local metro train to get a flavor, a local flavor. So the Golden Temple, avungaloda pride அதை பற்றி பேசலாம். Buddhist monks are the absolute phenomenon. Buddhist monks make the country Burma. அதுக்கப்புறம் டெம்பிள் ஆஃப் பகான்ங்கிறது ஒரு சென்ட்ரல் ப்ராவின்ஸ், அதனோட இம்பார்ட்டன்ஸையும் பற்றி பேசலாம். அண்ட் தென் இன்லே லேக்குன்னு தட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன். ஸோ டனாக்காங்கிறது ஃபைனலாக நான் சொல்கிறேன் என்னன்ட்டு, இதெல்லாம் குயிக்காக கவர் பண்ணலாம் என்னன்ட்டு. Then my trip, I did 2 trips, both of them Maithili was with me, and first trip 2014, next one was 2016. 2014, I think they got out of that military junta in 2011. அது வரைக்கும் 50 இயர்ஸாக military rule தான் இருந்தது. It was a very closed country. 2014 it was fresh from, they were just first time people, touristலாம் வர ஆரம்பிக்கல. So I wanted to go as early as possible. So first time I went 2014. We stayed for 8 days in 3-4 different regions. And then followed by that at 2016, I went again for another 8 days. So both occasion my main gear was D750. That's my oh, I love that camera, D750. Absolutely, it's excellent gear. And then the lens was 24-85. Those who are interested in photography, because this genre, what I'm going to cover, it's called a street photography. So street, mostly you are going to get closer to the subjects, closer to the action place. So you need a short focal length, generally 24-85. 24-70 2.8 lens is it's a invention by, that's the best lens by any company. Nikon 24-70 is absolutely phenomenal lens. So in the this is the 2 occasions I went, and then unfortunately 2021 military declared emergency and takes control Myanmar, and the Sukhi Pawan, she was detained. I don't know what is happening now. So what I'm going to show you is when the people got out of that dictatorship, and they were very happy, and then before they were closed down again. 2020, it was very recent, just February 2021, for whatever reason it was. So this is what happened now. It is not this, it's what happening now. You can find military, and there are demonstrations and everywhere, and unfortunately again they are going through the struggles. I hope, I wish and pray that they come out of that. The people, such a nice people they are. Burmese people are excellent people, and I hope they come back to their normalcy. Peace prevails there.
So history a little bit, Burma was a part of India for a long time under British colonial rule until year 1936. அதுக்கப்புறம் அவ செப்பரேட்டாக எடுத்துட்டாங்க டைரெக்டாக, பிகாஸ் பர்மா இஸ் வெரி ரிச் இன் மெனி திங்ஸ், மினரல், jewels and gems, oil and nature, lot of water, agriculture, everything they are very rich, and timber, teak, Burma teku. So very good, they are very rich in everything. So British people didn't want to route it through India. Why should I route it through India? So directly they took it away to London. So it was directly administered from London. And then throughout that's what I told you already, Indians where many people arrived and worked there for many years. They dominated their life, commercial and civil life in Burma. Many Indians, especially South Indian, especially from Tamil Nadu, especially from Tanjore district. Japanese rule, World War again suffering, World War II, ஒரு பக்கத்துலேருந்து ஜப்பான் அட்டாக்கு, இந்த பக்கம் பிரிட்டிஷ் கலோனியல் ரூல், ரெண்டுலேயும் மாட்டின்னு முடிச்சாங்க அவங்க. நம்ம நிறைய சினிமாவில் வரும், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, சிவாஜியோட புதிய பறவை, இதெல்லாம் லிட்டில் பிட் ஆஃப் இந்த ஸ்டோரி வரும் பர்மாவில் எப்படிலாம் நடந்ததுன்ட்டு. பாம்பிங் அந்த 1945 வேர்ல்டு வார் எண்டு. 1942 when the World War started, people left the country. They were all rich Indian people. என்னோட ரிலேட்டிவ் சொல்லுவாள், செல்லம்மோட ஒய்ஃபு, செல்லம் சொல்லுவார், அவள் அம்மா எவ்ரிடே பட்டு புடவை கட்டிக்கலாம், எவ்ரிடே புதுசாக. அவள் பெரிய செக்ரட்டரியாக இருந்தார், அவ்வளோ ரிச்சாக இருந்து ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ், லேண்ட் எல்லாம் வச்சுட்டு ஓவர் நைட் they were driven out as pauper, unfortunately. They all driven, they came through many things, survived and came to India without nothing. That was during the World War II. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் ended, people went back. திருப்பி அவங்க they restarted the whole thing, they retained whatever is possible, and 1948லேருந்து they started again. But 1962 military came in, dictatorship took over, not again, first time, and all the foreigners were driven out. திருப்பி 1962ல everybody was driven out. அகதிகளாக பாப்பராக வெளில வந்தாங்க. அப்போ தான் பர்மா பசார் அதெல்லாம் ஆரம்பிச்சது மெட்ராஸில், திருச்சியில் மெட்ராஸில் பர்மா பசார் ஆரம்பிச்சது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட், they went through a lot of sufferings, பாவம். Then 2011 military dictatorship formally ended. They thought everything is over, they were happy, but again the 2015 first democratic election after a long time, Suki also, ஆசன்கிறது அவள் அப்பா, Suki Nobel laureate, மேடம் அப்படிம்பாங்க, மேடம், she won, she swept the election. She couldn't be a president for whatever the internal rules. And then 2020, 5 years later, second election, which is also swept by her party. Suki won it again, but 2021 February, 1st of February, dictatorship, military declared an emergency, and it's closed again. So she was detained. So unfortunately, what is happening, I don't know. So let's all pray for their welfare. எல்லாம் சரியாக போய் நல்லபடியாக இருக்கணுங்கிறத ப்ரே பண்ணுறோம். But let's go through some of the histories which we are not familiar with. This is called Nath Villa, and there's also a restaurant on the right hand side. Nath Villangiradhu belonged to one Mr. Dinanath, Indian Bengali, அப்போ undivided Bengal. அப்போ அவர் வந்து he was a chairman of Indian Independence Army chapter in Burma. Those people, they were fighting from Burma against the British colonial rule. Netaji Subhash Chandra Bose was one of them. அவர் வந்து இந்தியன் சாப்டரோட லீடர். இவர் வந்து அங்கே இருந்தார், லோக்கலாக இருந்தார். So then அங்கே ஆசெங் is a father of this lady Suki. அவர் வந்து he was fighting for the liberation of Burma, sitting in Burma. So இவங்க ரெண்டு பேர், சுபாஷ் சந்திர போஸ் and ஆசெங், they used to meet in this building. They had an office, they used to work from here. அவங்க ரெண்டு பேரோட டார்கெட்டும் சேம் தான். They were against the British rule, they want to drive them up. Only the countries were different. Asang was fighting for Burma, our Subhash Chandra Bose was fighting for India. So these two people's objective was same,
to against the British colonial rule, and that was our office. They had their office. They secretly, Subhash Chandra Bose visited that place many times, and now even though this building belongs to Nath family, even now this is now made as a restaurant, very beautiful posh restaurant. நான் மைத்திலிலாம் போய் அங்கே சாப்பிட்டோம் லஞ்சு. வண்டர்ஃபுல் பர்மீஸ் ஃபுட், லோக்கல் ஃபுட், எக்ஸலண்ட் பிளேஸ். அதுக்குள்ளே they have a room which reflects nostalgic memories. They have the typewriters used by Subhash Chandra Bose, pictures, photographs, எல்லாம் அந்த பழைய காலத்து nostalgic memories எல்லாம் இருந்தது. So that's a very interesting for as an Indian, you like to see all those things. And then that's where he stayed and met. This is another one part of the history we don't know. Many of us will not know. Ratnagiri in India and the palace and Ratna and Yangon, Myanmar. இது என்னன்னா வேடிக்கை என்னன்னா தைபா அப்படிங்கிறது he was the last king of Burma. He was collecting local people. குறுநில மன்னர்களை சேர்த்துட்டு அவனும் சண்டை போடுறதுக்கு பிரிட்டிஷோட கடைசியாக முயற்சியை பண்ணியிருந்தாங்க. So British were not happy with this guy, so they thought this fellow can do some kind of kalavaram. So they arrested him, put him in anga arrest panni Burma-kulle vechitha he will get a support from them or soft corner from them. So the British decided to throw him out of the country. They put him in India as in exile. This is the house he was imprisoned until his death. அதே மாதிரி இந்த பக்கம் இந்தியாவில் Zar Zafar, Bahadur Zar Zafar, he was the last king, Mughal king of India in Delhi. He was also collecting, a lot of people who started supporting him. British people were afraid of this guy, of the nuisance of that one he is going to create. So அவனை அரெஸ்ட் பண்ணி அவனே எக்ஸைல், இந்தியாவில் விடாமல் அவனை தூக்கி பர்மாவில் போடு. So he was put in Burma, Yangon, in exile until his death. இதில் வந்து அவர் Prime Minister one of the visit போது இது எடுத்தது. So these are the part of the history. This is the current Burma. Now we come to the current Burma in the political map. Important things are Rangoon, Nipita, that is a new capital, and then there is Mandalay, Inle Lake, Bagan. These are the provinces I visited a couple of times. This is interestingly Burma ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன country, financially not so rich, they struggled all the way through, but internal domestic airlines, which is small airports like Tanjavur, Pondicherry, Trichy, அது மாதிரி, there are many airports, very well connected airports, small aircraft, 16-seater, 32-seaters, ஒரு half an hour flightல டக்குன்னு எங்கே வேணாலும் போயிடலாம். It's not expensive. Nice way of traveling within the country. I was surprised to see that. Mandalay is a central province. It is an international airport, and also Rangoon, Yangon is an international airport. Rest of them are in between domestic. If you want to travel, you can go by road, or you can go by water, or you can go by flight. This is their flag. This is their currency. நான் போன போது ஒரு ஐயனார் ஒரு ரூபாய்க்கு 18 கியாட், they call it கியாட். So $1 is 1500 kyat. உங்களோட geography, administrative capital Nipita. Nobody knows, or I couldn't understand why they constructed absolutely from nothing, from scratch. They built a new capital all the way in 2005. அது முன்னாடி வரைக்கும் Rangoon தான், Yangon தான் கேபிட்டலாக இருந்தது. Population is 55 million. Religious Buddhist, most of them are Buddhist. They were next to Buddhist till 1962. They were Hindus. They were Tamilians, but they were all driven out. Now Christian, Muslim, all those things. The languages Burmese, English and Tamil. Next one was at that time till 1962. Now there's no more Tamil. They are very highly educated now. Of course, many people talk English. Not necessary you should talk English to be a good citizen. They are good citizen, good human being, hospitable,
லவ்விங் அஃபெக்ஷனேட் அந்த மாதிரி ஒரு பீப்புள் நான் வந்து எங்கேயும் பார்த்ததே இல்லை. வெரி நைஸ் பீப்புள். 89% ஆஃப் them was literate, 90% were literate. அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், காப்பர், they have the best ruby. If you all if you are going to go to Burma next time, don't forget to buy rubies. They have the best ruby. I didn't buy the ruby. So iron and bauxite, another mineral, are very rich, very rich. Timber, of course, தேக்கு, பர்மா தேக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, பிரசித்தி பெற்ற பர்மா தேக்கு. Agriculture, they are rich in rice, peanuts and many agriculture products. So water source, so much of water source, as you say, natural water, natural lakes and rivers everywhere. வாட்டர் இருந்தாலே போகிறோம். ஸ்ரீவத்சம் ஏன் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, செழுமையாக இருக்குது, பச்சையாக இருக்குது, மனசுக்கு குளிராக இருக்குன்னா வாட்டர் சோர்ஸ். ஸோ மச் ஆஃப் வாட்டர், ரிவர் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர், குளம்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதுவே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குறது. பீப்புள் ஆர் காம் டவுன், தே ஆர் வெரி வே, தே கைண்ட். அந்த ரிச் ஃபெர்டைல் பாருங்களேன், சுற்றி வர தென்னை மரம், மாமரம், பலாமரம்லாம் காய்ச்சி தொங்குது. அதுமாரி அந்த கண்ட்ரிலையும் ஸோ மச் ஆஃப் வாட்டர், நேச்சுரல் வாட்டர், அவ்வளோ தூரம். This is a river called Iravathi river, which is a very famous long river, Iravathi river. அதை வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க, கார்கோ மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. This is a peanut field, one of the peanut field. எல்லாத்துலேயும் அவங்க மல்லாக்கொட்டை கடலை இருக்கும், பீனட்டு. தே த்ரோ பீனட், தே கிவ் யூ. போய் ஹோட்டலில் போய் ரெஸ்டாரண்ட்டில் வந்தால் உடனே ஒரு பவுல் நிறைய பீனட் எடுத்துருவோம். மைத்திலி வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபினிஷ் தட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சாலடு, அவங்களோட சாப்பாடு எல்லாத்துலேயும் பீனட் இருக்கும். And then now we go to the Yangon city. Yangonங்கிறது பழசு, முன்னாடி ரங்கூன்பாங்க. People always smile. They are very pleasant and smile. This is a flower market. This is one of the pictures I like because I love the natural light. When the light is natural, evening light is flashing sometimes, front light or side light, அவங்களோட ஃபேஸு, அவங்களோட கலர் ஆஃப் த ஸ்கின் glittering with the smile, everything add to for a photographer's delight. We love them. And then there is avanga happiness irukkumbodhu, one thing I want to tell you as a person, as a photographer, one thing I want to tell you, give you few tips. I don't hide my camera. So camera marchin போய் பட்டார்னு எடுக்க முடியாது. So I always tell them I am a photographer, I am going to take a picture அப்படிங்கிறத தெரிவிச்சுடுவாங்க. ஸோ தட் தே ஆர் ரிலாக்ஸ்ட், தே ஆர் நாட் த்ரெட்டன்ட். ஸோ தென் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி நான் முடிஞ்சால் ஒரு கட்டு பூ வாங்குவோம், தே வில் பி ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் யூ டாக் டு தெம், தென் ஒன்ஸ் யூ நோ யூ ஆர் நாட் த த்ரெட், தென் தே இஸ் அவுட், தென் நேச்சுரல் ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அப்போ யூ கேன் டேக் அ பிக்சர். அண்ட் எஸ்பெஷலி when the light helps you, when the disturbing elements are less, the picture certainly comes out very well. People and street, currently known as Yangon, capital of it is on the mouth of Iravathi river. Rangoon அந்த காலத்தில் ஒரு பெரிய போர்ட், நேச்சுரல் போர்ட். எஸ்எஸ் ரஜுலான்னு என்னோட வயசுக்காரெல்லாம் தெரியும். எஸ்எஸ் ரஜுலா ஷிப் வந்து கல்கட்டா, ரங்கூன், பினாங். சிங்கப்பூர் வாஸ் நாட் இன்வென்டட் அட் தட் டைம். ரங்கூன், பினாங், மதராஸ், கல்கத்தா, இப்படி தான் போவோம் அந்த எஸ்எஸ் ரஜுலா ஷிப்பு. பினாங், Singapore was not invented at that time. So, but to me, on my both trips, Rangoon appeared very quiet, lot cleaner. So, much better than many of the South Asian cities I visited. Motorbikes were not allowed until recently. I don't know today, but very recently, motorbike is not allowed for two reasons. They say one is that it makes a noise. Another one is they are very unruly drivers. So adinala motorbikes not allowed. Cycle allowed, and then cars are allowed. It was under dictatorship rule. Unfortunately, economic stagnation, cultural isolation, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. In spite of these struggles, and the people of Burma, Myanmar, they have a sense of vibrant. They are vibrant. They are smiling, which you can they radiate always happiness. Some of the pictures of the Burmese Rangoon town, clean bus. This is a bus stand, bus stop, very quiet. They are not, nobody is under rush, nobody is under any sort of tension. Allah aram se. These are the people, they are walking, very law abiding citizens,
they walk only in the zebra crossing, wait for the signal. Police lady சொன்னா கிளம்புவாங்க, அது வரைக்கும் குவாய்ட்டாக இருக்காங்க எல்லாரும். And all this is a dress they wear. இந்த ஜென்ஸ் லுங்கிங்கிறாங்க, லவுங்கிங்கிறாங்க. I think I'm sure it has gone from our Chennai. Lungi தான் அங்கே போயிருக்கு, நம்ம தான் அவங்கள ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். So this is the lungi they wear. Bottom portion is the lungi and the upper portion is a western dress. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஃபிஷியலாக அப்படி தான் இருப்பாங்க. அஃபிஷியலாக ஆஃபீஸ் வரும்போது லுங்கி கட்டிட்டு மேலே ஷர்ட்டை போட்டுட்டு டை கட்டிக்கிடுவோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டை கட்டிட்டு லுங்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். மேல் லுங்கிஸ் ஆர் மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ், ஃபீமேல் ஆர் இன் டிஃப்ரெண்ட் டிசைன், வெரி கலர்ஃபுல், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இன் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். And very nice people, and you can see how slim and nice they are. This is Rangoon town la bus people, you can find. Just what I want to insist again and again is a happiness, people how happy they are. இது மூஞ்சியில் ஒன்று தடவிக்கிறாங்க, அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் என்னன்ட்டு. The people and market, as I told you, I always go to the market. In the building, this is called a Strand Hotel. அவங்களோட 5-star hotel, British colonial construction to 1901. அவங்களோட 5-star hotel. இந்த ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் போனபோது எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம கனிமரா ஹோட்டல் இன் சென்னை, வெரி சிமிலர் ஆர்கிடெக்சர், வெரி சிமிலர் கன்ஸ்ட்ரக்ஷன், வெரி சிமிலர் த வே இட் வாஸ் டன். மேபி அட் த சேம் டைம் இட் வாஸ் ஸ்ட்ராண்ட் ஹோட்டல்னு பேர். நவ் இட்ஸ் அ லக்ஸரி ஹோட்டல் நவ். And there is a market, upscale market around it. That's called Strand Market. அது பக்கத்தில் there is an Indian lady sitting in the lounge of that Strand Hotel. Some of you can identify. And this is the picture. Again, I love this picture. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே, இந்த ஸ்ட்ராண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இந்த லேடி வந்து உள்ளே, இது ஒரு துணி மார்க்கெட். They have different wear and inner wear, outer wear, all those things they have. Gents, ladies, mostly ladies, they have kurta, very long, the lungi, everything. And she was doing something, arranging or rearranging inside. When I went, the light was beautifully coming from outside, natural light. I love the natural. I don't miss the natural light if there is an opportunity. And she was doing inside. ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன், அவள் வெளில வருவாளான்னு பார்க்கறதுக்கு. She came out and with a beaming smile, and that is called a decisive moment in our language. Decisive moment or a fleeting momentumங்க. சில சமயம் fleeting momentங்கிறது ஒரு few seconds தான் வரும், it won't come again. அந்த மாதிரி luckily she was with a beaming smile and the natural light, and that was a wonderful picture. So இதில் வந்து சுற்றி வர இருக்கிறதெல்லாமோ அந்த light was just enough to brighten her face, but not enough to throw it on the background. அந்த பேக்ரவுண்டு இந்த துணியெல்லாம் அது பிரைட்டன் பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது, டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ ஃபார் அ ஃபோட்டோகிராஃபி ஆங்கிள் திஸ் இஸ் அ வெரி நைஸ் பிக்சர். ஒன்லி த சப்ஜெக்ட் டு மை இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹைலைட்டட், த ரெஸ்ட் ஆஃப் தம். பட் இட் ஆல்சோ ஷோஸ் என்விரான்மெண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு புளியை ஃபோட்டோ எடுத்தால் ஜூலேருந்து இருக்கா, அது காட்டுக்குள்ளே இருக்காங்கிறது காமிக்கணும். ஸோ இந்த லேடியை ஃபோட்டோ எடுத்தால் இப்போ என்ன கடை, இந்த கடை இருக்குது. ஸோ ஈவன் தோ இட்ஸ் சப்டியூட், யூ கேன் ஃபைண்ட் அவுட், மேக் அவுட் ஷீ இஸ் அ ஷாப் ஓனர். And this is a totally contrasting image. This is also in that jewelry shop. Artificial lighting, fully blown light, everything is visible. This is another way of taking a picture. Everything is visible. This lady, you can see that valayal போட்டு பார்க்குறா. அந்த ஆனால் வளையல் வந்து கையில் எல்லார் கையிலையும் படுற மாதிரி இல்லை, அதில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சுன்னு தான் போடுறா. ஸோ தட் they don't want people skin தொடாமல் சேஃப்டிக்காக. That is the kind of picture you can take. Just a contrasticக்காக காமிச்சோம். இது another interesting picture. பயிரில் சுற்றி வரும்போது இவங்கெல்லாம் தமிழ் ஆரிஜின் பீப்புள். இவாளோட பேசியிருந்தேன்னா இவா சொன்ன இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு, இவா தான் எல்டஸ்ட். அதில் இவா அவளோட பெரிய பொண்ணு. ஸோ இவங்கள்ட்ட பேசியிருந்த போது they said they were one of the very few families left over. They decided to stay through, and they decided to live there, continue to live there. But they were fruit sellers அங்கே. அண்ட் இவங்கள்ட்ட பேசினா இவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியல.
இந்த லேடி இந்த சீனியர் லேடிக்கு மாத்திரம் தமிழ் தெரிஞ்சு அவள் தமிழில் கொஞ்சம் பேசுகிறா. பட் இவங்க பேரெல்லாம் சுமதி, லக்ஷ்மி அது மாதிரிலாம் பேர். பட் தே கான் ஸ்பீக் தமிழ் அவர் இந்தியன் லாங்குவேஜ். வெரி நைஸ் பீப்புள். But they are the very few Tamil people left over there. This is a market, as I told you, local market, and konjam mala penjudhu. Flower and vegetable market. How the people, avangaloda activity gives a flavor of the local people anga. Inside the local people kulla pogumbodhu you can come across such subjects, such nice pictures. Idhula only thing is ullukulla pona ella artificial light. Artificial light can be sodium, mercury, or neon, different, whatever the light. But they are all photographer unfriendly because the wavelength they throw, it's very difficult to control. That will throw a casting by itself. Adile or color varum, whatever the color, sodium may be yellowish, something else may be greenish, something else. Also they reflect these subjects in the red is very, very powerful red. This green is also very powerful. They reflect. This number eye and also our brain, they are excellent processors. Aduk automatically white balance adjust pannidum. Adjust panni correct. The skin tone is very important. Correct on a skin tone kodundrum. Whereas camera is a dumb equipment. It cannot identify that. Plan or pacha color la skin kaamikum or ஒரு மஞ்சள் கலர் வரும். ஸோ ஏன் கேமராவால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு டூ சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் தேட். தட்ஸ் கால்ட் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். வித் எக்ஸ்பீரியன்ஸ் you will know what to do. Main thing is look for the skin tone, which is very important. As you saw, you have to bring it. That's what it is. Another lady, beaming smile, something she is selling. So some fruit sellers. The light, I love when the light is good, it's always the picture comes. The subject should speak to you abdimanga. The subject picture should speak to you abdimanga. Speak adu mari in the photo nalla picture varumbodhu. So that is what we are trying to do. This is another picture. You might say this is casting some yellowish orange color because of the candle light. A lot of candle light going. I deliberately left it like that. So the artificial light mela sodium panma varudhu. Oralavukku LED lamp will be manageable. You can manage the LED lamps, but other sodium mercury vapor lamp la kashtam. Inge vandu the candle light through some kind of light which I like. Warmth, it added the warmth. She is very happy. Annikku oru festival, Kartiga festival mari anga avangalukku that adha patti na pinadi solren. These are the typical Burmese guy. Very interesting. Why palla parungo. This is our contribution. Bethalapakku Pohela. I am sure people from Chennai has contributed to that one. Bethalapakku. They are addicts. Tobacco and Bethala addicts today. They are very nice, happy family, happy guys. Even though they are working very hard, muscle packed. Very strong and good. Even though they are very strong, powerful, they are all nice people. Then the circular train, that also I like. Metro train, local train, like our Chennai Tambaram to beach varamari. Circular train goes through Burma city from outskirts, from Rangoon center of the city, Rangoon to outskirts, suburbans and come back. The network serving the metropolitan about 46 kilometers, 39 station loop system, 3 hours to complete one round. I did halfway. Nanu Maithili ponom or halfway we did it. Connect satellite towns and suburbans. You are less than $1 you round போயிடுதலாம். ஜாலியாக பொழுது போலன்னா போய் உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். This is a train which takes you around. This is the loop which goes through the various stations and come back. And these are the stations. This is a railway station. You can see people are very calm. What was striking to me as a visitor, as a photographer, was they were very calm. They were not under any hurry. They were not under any tension. Quiet, they were people. And in the இடத்த பார்த்தா the station oda other side of the platform நம்ம ஆனதாண்டவரம் or ஆடுதுறை railway station மாதிரி இருக்கு பாருங்க. But
it's quite green because of the rainforest area. மழை எப்போதும் பெஞ்சிட்டு இருக்கும், greeneries. Train is just approach. Train வந்து நிற்கிறது அந்த பிளாட்ஃபார்மில். Passengers are boarding the train. You can see they are not in a hurry. Nobody is rushing. These are the two ladies talking to each other from compartment. Look at the dress and lungi in different color. They are matching colors and different things. Very very good looking ladies. இது வந்து some of you may know 1970s நாங்களாம் காலேஜில் இருக்கும்போது திடீர்னு மெட்ராஸ் பொண்களுக்கு ஒரு 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 திடீர்னு ஒரு இது இவங்கள பார்த்து தான் காப்பி அடிக்கணுன்ட்டு லுங்கிக்கு போட்டுனாங்க திடீர்னு. ஸ்டெல்லா மேரிஸ் கேர்ள்லாம் நீங்களே போட்டீங்களா? ஸ்டெல்லா மேரிஸ் கேர்ள்லாம் லுங்கி போட்டு சட்டையை போட்டு இப்படி ஒரு ரோட்டில் வருவாங்க சஃபயர் தேட்டரில் போய் ஜால். ஆனால் அவங்க இந்த பியூட்டிஃபுல் பர்மீஸ் கேர்ளுக்கு தே ஆர் நோ மேட்ச். ஸோ கொஞ்ச நாளில் ஒரு few 1 or 2 years it didn't last beyond that. Anyway, these are some of the pictures you come across inside the train, across the train. People are always there available, and inside the train some vendors அவங்க ஏதாவது வித்துட்டு இருப்பாங்க. Some eatables, small eatables. Now the main thing is a golden temple. Golden templeங்கிறது அங்கே. This picture is not mine. இது வந்து I took it from their office. அவங்கள்ட்ட எடுத்துனது ஏரியல் வியூ. இந்த ஸ்வடகான் பகோடான்னு பேர். ஸ்வடகான் பகோடா. ஸ்வடகான்னா கோல்டன் டெம்பிள். The holiest and the most beautiful temple complex in all of Asia. That's what they say. The most beautiful whole of Asia. ஏன்னா of course ஏன் holiestனா of course it enshrines some of the holiest part of Buddha's hair and some relics of Buddha, maybe some part of bone or teeth, something is there. That is why this is holiest. Plus it has the massiveness and the richness. 8-sided central stupa, 326 feet high. அவங்களோட மெயின் ஸ்தூபாவோட ஹைட் அது very tall, fully gilded by gold, absolute gold. சுற்றி வர பளபளன்னு இருக்கும் பார்த்தோன்னா. Main stupa is plated with 22,000 solid gold bars weighing 60 tons total. இந்த மேலே இருக்கிற ஸ்தூபா மேலே they are studded with so much of diamonds, over 5,000 diamonds, including 172 carat, and then over 2,300 rubies, sapphires and other gems. It also has golden bells. So it's absolutely phenomenal with the precious gems, studded with precious gems. The estimated value அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. நான் சும்மா கேட்டு பார்த்து அவங்கள்ட்ட ஆன்சர் I estimated as something like 3 billion and over that, but it is much beyond that. It glitters all the time during the day under sunlight or during the night under the night light, the artificial light. But wherever you are in Burma, in Rangoon, whichever way you look at it, the magnificence of this temple, you cannot miss it. Wherever you look, it will be there, and the beauty you cannot miss it. அந்த மாதிரி ஒரு structure அது. This is one of the entrances to that, and this is a stupa. It's a too huge temple, but as for a photographer it doesn't give much space to take the picture from complete in your frame, so I just took it part of the part. நான் போன அன்னைக்கு I made such a way that அவங்களோட இம்பார்ட்டன்ட் டே அது கார்த்திகை தீபம் மாதிரி, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் டே கார்த்திகை தீபம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வரும். அது அன்றைக்கி சம்திங் லைக் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வில் கம். இது காலம்பர வேலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போகும். காலம்பர வேலையில் வந்து அவங்க மெழுகுவத்தி ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி கும்பிடுவாங்க. அப்புறம் ஈவினிங்கில் அகல் விளக்கு ஏற்றுவாங்க. காலம்பர வேலை இந்த லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தபோது ஒத்தராது என்னை பிடிச்சி தள்ளலை, என் மேலே இடிக்கலை, என்கிட்ட சத்தம் போடலை. They came, they did the puja, they did the prayer, they did everything. They lit the candles and the uduvati. There was no noise. Unbelievable. You won't believe, but you should go and see that. I don't know, that's the system of the prayer is like that. Buddhist order prayer system is quiet.
நம்ம ஊர் மாதிரி மணி அடித்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பட் அந்த டிசிப்ளின் ஐ எம் டெல்லிங் யூ, நோபடி வாஸ் ரஷ்ஷிங். தட் crowd was so much is pouring in and out, but very quiet. They were minding their own way. எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. That's amazing picture. And then as it the night time வர வர it starts to glitter. In the evening இது வந்து late afternoon, இது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம். அண்ட் தென் இந்த நைட் டைம் வரும்போது அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அதை வந்து illuminate பண்ணுவாங்க. ஸோ இட் கெட்ஸ் more and more glittery. When it is in the night time, when it is fully lit, it's amazing sight. And then அதுக்குள்ளே போய் சுற்றியோட போகலாம். பிரகாரமாக இருக்கும், நிறையா புத்திஸ்ட் இது மாதிரி இது இருக்கும், ஸ்தூபாஸ் இருக்கும், ஸ்டாச்சு இருக்கும். அங்கே உட்காந்து சில பேர் ப்ரே பண்ணுவாங்க, ஆர் தே கும்பிடுவாங்க. தே ஆர் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒர்க்ஷிப் வாட் எவர் தே டூ. இது மாதிரி சர்டன் ஸ்மால் ரூம்ஸ் இருக்கும், ப்ரேயர் ரூம். அங்கே உட்காந்துட்டு அவங்க ப்ரே பண்ணுவாங்க. குவாய்ட்டாக எல்லாம் நடக்கும். I saw these two young boy and girl. He was doing something. அவன் தள்ள கை வச்சு நம்ம ப்ரே பண்ணியிருந்தான். I was waited. வெளியில் வந்து அவனை கேட்டேன், என்னடா என்ன பண்ணீங்க நீங்கள், what did you do? அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ். they wanted to get married. ஸோ அவங்க ப்ரே பண்ணிக்கிறாங்க கடவுள்கிட்ட எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அவங்க வீட்டுக்கு போய் மறுநாளைக்கு சொல்ல போகிறான் பேரண்ட்ஸ்கிட்ட. ஸோ மறுநாளைக்கு போய் பேரண்ட்ஸ் சொல்ல போகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நானும் அவனை வாழ்த்தின நல்லபடியாக நடக்கணும். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் நவ். This is sight from my hotel window in the night time. This is sight when you go out and reflection in the small pond. This is a sight from another side. So it is beautiful from wherever you are looking at whatever time it is. Tadingyutங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்க. இது அக்டோபர் மாதம் நடக்கும், பௌர்ணமி டே அன்றைக்கி நடக்கும். 3 நாள் ஃபெஸ்டிவல். பௌர்ணமி டே அன்றைக்கி மேஜர் ஒன், மறுநாள் 3 நாள் நடக்கும். அது வந்து 7th month ஆஃப் மியான்மார் லூனார் கேலண்டர். தி ஃபுல் மூன் டே பௌர்ணமி டே அன்றைக்கி நடக்கும். தி லைட்டிங் ஃபெஸ்டிவல் மியான்மார். இட்ஸ் யூஸ்வலாக 3rd week of October. And 3-day festival symbolizes the descent, the return of Buddha from the heaven. அவங்க புத்தா வந்து அங்கேருந்து போயிட்டு திருப்பி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரதா அவங்களுக்கு ஒரு ஐதீகம். அதை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு எங்கே பார்த்தாலும் லைட் இருக்கும். வீடு கடை தெரு ரோடு எல்லாம் people all over the country light candles and lanterns to welcome. This is a morning scene. அந்த டெம்பிளில் மார்னிங் வந்து யூஸ்வலாக விளக்கை விட மெழுகுவத்தி ஏற்றுவாங்க, ஊதுவத்தி ஏற்றுவாங்க. இது மாதிரி பீப்புள், அம்மா, குழந்தைகள் எல்லாம் வந்து ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ண குழந்தைகள்லாம் அது பாட்டில் கொளுத்தி ஏற்றுது. பட் நம்மலாம் பயப்படுவோம், குழந்தை கையில் சுட்டுடும், சட்டை பற்றின எரியுண்டு. பட் தேர் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக குவாய்ட்டாக ரிலாக்ஸ்டாக எல்லாம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைகளும் சமத்தாக பண்ணுறது எல்லாத்தையும். திஸ் இஸ் அ ப்ரேயர் ஹால் where the one group of people doing the prayer. Even the Buddhist monk is teaching them something, and அந்த சமயத்தில் அவங்க praying. This is another one. ஒரு interestingly, if you can read it says Thursday corner. இந்த மாதிரி அந்த சுற்றி வர பிரகாரத்தில் 7 கார்னர் இருக்கும். சண்டே த்ரூ சாட்டர்டே 7 கார்னர் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து என்ன நாளில் டியூஸ்டே என்னென்ன நாளில் பிறந்தவங்களோ அவங்கெல்லாம் அந்த கார்னருக்கு போய் இந்த ஜலத்தை எடுத்து ஒரு கப்பில் அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. மனசில் ப்ரே பண்ணிட்டு, எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணணும், எனக்கு வந்து கார் வாங்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், சம்திங் லைக் தட். தே ப்ரே ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தட் வெல்பீயிங் ஆஃப் தெம். அதுமாரி குவாய்ட்டாக நடக்கும். தட் இஸ் another one. This is the beginning of the night time festival. கார்த்திகை தீபம் ஈவினிங் டயத்தில் இது மாதிரி ஒரு ரெயில் போகும், சுற்றி வர ஒரு பிளாட்ஃபார்ம் goes around that whole complex where the அதுக்கு across இந்த ரெயில் இருக்கும். இது மெட்டாலிக் ரெயில். அந்த ரெயில் மேலே விளக்கு வைப்பாங்க வரிசையாக. You can see this is a metallic cup. There are metallic cup அகல் or porcelain or mud, டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும். மெயினாக அகல் விளக்கு தான் சாயந்தரம். அதில் எண்ணெயை ஊற்றி விற்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. யூ கேன் சி அந்த மாதிரி விற்க வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது they invite the public
எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களும் கையில் எல்லாருக்கும் ஒரு 10 விளக்கு எல்லாம் அகலில் கொடுத்து நீங்களும் வைங்க. மைத்திரி ஆல்சோ டீட் சம்திங். நீங்கள் போய் எல்லாம் பண்ணலாம். எல்லாம் அப்படி பண்ணால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு அவங்களோட இது. விளக்கு வச்சு அதில் திரி வச்சு எண்ணெயை ஊற்றலாம். இப்போது ஒன்ஸ் இட்ஸ் ஆல் டன் த்ரூ, இதுக்கு பார்த்தா ஒரு சம்திங் லைக் மெனி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் விளக்கு இருக்கும். ஒரு ஆஸ்பீஷியஸ் டைம் நாங்கள் போன அன்றைக்கி அந்த மாதம் வந்து 6 o'clock 6 PM ஆஸ்பீஷியஸ் டைம் டாங்குன்னு மணி அடிக்கும். அப்போ வந்து இவர் தான் அந்த லீடர். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாலண்டியர்ஸ். இந்த லீடர் மாங்க் இஸ் லீடிங் த டீம். அவர் ஃபஸ்ட்டு ஏற்றுவார், ஃபாலோட் பை எவ்ரிபடி. எல்லோரும் ஏற்றினேன்னா அது பிரமாதமாக அப்படியே லைட்டு எங்கே பார்த்தாலும் விளக்கு அமைச்சிரும். You can also as a photographer, you can isolate some of them, and they are beautiful ladies. I told you they are absolutely phenomenal subjects. அவங்கள ஐசோலேட் பண்ணி பிக்சர் எடுக்கலாம். ஸோ ஐ டுக் த பிக்சர். இஸ் a beautiful young lady. She was lighting this one. அந்த லைட் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்டல் ஷாட் திருப்பி சொல்லுவாங்க. எங்கே எடுத்தது? இட்ஸ் நாட் டேக்கன் இன் அண்ணா நகர் ஆர் ஸ்ரீவத்சம். இட்ஸ் சர்டன்லி டேக்கன் இன் சம் country where the Buddha is connected. So that's what you have to include that. Why it was done, taken, something connected to the festivities, something, the group of people, the kind of background, everything throws some information. ஸோ அதனால் அந்த பிக்சரை அவளை எடுத்தேன். எனக்கு அவளோட எதாவது சொல்கிறதுக்கு மைத்திலி போய் அவள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணான், கேன் யூ லுக் அட் த கேமரா அப்படின்ட்டு. ஷீ ஜஸ்ட் எனக்கு அது கேட்குறதுக்கு வெக்கமாக இருந்தது. அவள் டனால்னு போய் கேட்டா, கேன் யூ ஒய் நாட் தான்னு கொட்டா பண்ணான். ஸோ absolutely she is beautiful, very smiling. I sent her the picture. She was so happy. இதே மாதிரி அம்மா குழந்தைகள் they are also சில கார்னரில் இருப்பாங்க. You can isolate them and take pictures. They are very colorful dress wise, all those things. This is another இவ வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வர கேர்ள்ஸ் லேடிஸ். அவங்களோட ட்ரெஸ் வந்து அது ஒரு யூனிக் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்காக, முண்டாசு அதெல்லாம் கட்டிக்கிறது. பட் அவங்க கண் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம். Then once it is lit in the night, you can see that rows and rows goes all around that temple. எல்லாம் fully lit அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏற்றின அப்புறம் this kind of volunteers, they கையில் எண்ணெய் விளக்கு திரி எல்லாத்தையும் வச்சுட்டு they see that இந்த விளக்கெல்லாம் it continues to be lit. அதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் போனது 6 மணிக்கு. அப்புறம் we were there till about 10:30. அப்போவும் நல்லா எரிஞ்சிருந்தது எல்லாம். அந்த எண்ட் ஆஃப் த டைம் ஏதோ ஒன்று இருக்குது, அது வரைக்கும் அது எரிஞ்சின்னு இருக்கும். they see that it's all lit, well lit. கையில் எண்ணெயும் திரிமா இருப்பாவோ போட்டு ஊற்றிகிட்டே இருப்பாங்க. எந்த விளக்கம் அணையாமல் பார்த்துப்பாங்க. that's very important. You can see this kind of pictures you can take from photography side. And then after that, Buddhist monk play a very important role in Burma, Myanmar, and they are the integral part of the society, integral part of the country, and their color of the dress is very unique, and also the way their appearance is very good, very they are handsome people, and they are very attractive, are most open. They are also very open, charming people. They talk to you, they'll smile at you, they'll be friendly. அதனால உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை அவங்களோட. பட் யூ ஹாவ் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் சீன் எவ்ரிவேர். யூ கேன் see them everywhere. அவங்களோட டார்க் ரெட் கலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட ஸ்கின் கலருக்கும் அந்த கலருக்கும் வெரி வெரி அட்ராக்டிவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மச் ஆஃப் த டேஸ் ஆர் ஸ்பெண்ட் இன் லேர்னிங் ஃப்ரம் எல்டர்ஸ் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். அவங்க வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட லைஃப் லாங் மிஷன் இஸ் டு சீக் நிர்வாணா. தட்ஸ் என்லைட்டன்மெண்ட். நம்ம போய் அதுக்கு எந்த விதமான காரணத்தை கொண்டும் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், கொஞ்சம் போஸ்ட் கொடு, இப்படி திரும்பு அப்படி திரும்பு அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்க பாட்டில் அவங்க போகிற வழியில் இருப்பாங்க. நீங்கள் பாட்டில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ we have to understand their mission is to attain the state of enlightenment. அதை நம்ம எந்த விதமாக நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. we have to be respectful to them, and because their way of life is so different from ours. இதே மாதிரி sometimes they are very happy, jolly good people. You can find them in that activity. இது young novice monk. When I first day
when the guide come driver took me to the temple, he warned me of two things. One, I should not take a picture of a monk dressing. I should not take a picture of monk eating. இந்த ரெண்டும் நீ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னா. பட் why did I take this picture நீங்கள்லாம் கேட்பீங்க. இது வந்து யங் மாங்க் அவனோட ரூம்லேருந்து வெளியில் வந்து he was dressing up very happily, very both are same, the same kind, different shots. And இது ரோடு, இந்த ரோடோட அதர் சைடில் நான் நின்றுட்டுருக்கேன். I have no intention of taking the picture because my camera is hanging anyway. But I was told not to take picture. But he was dressing right in front of me across the road and was smiling at me. I was also smiling at me. கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு பரஸ்பர நம்பிக்கை வந்துடுது. ஸோ அப்போ வந்தபோது நான் ஒரு சைன் கேட்டேன், எடுக்கலாமான்ட்டு. ஓ கோ அஹெட் அப்படின்னா. So I took the picture. So officially I took the permission from this guy. So this kind of interesting moments will come. This is what I told you. They spend most of the time teaching. The leaders, seniors will teach the juniors. On the wall சீனிங்லாம் ஜட்டக்கா ஸ்டோரிஸ் இருக்கும், பிக்சர்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், அவங்களோட புத்திசம் பற்றி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஒன் இஸ் த்ரூ த புக்ஸ், ஒன் இஸ் த்ரூ த ட்ராயிங்ஸ், அனதர் ஒன் த்ரூ த ஸ்கல்ப்சர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. Always as a photographer I look for different opportunities. இது வந்து ஒரு teak wood இருக்கிற, not a pakoda, it was a prayer hall. It was a prayer hall, very old prayer hall. அங்கேருந்து நான் பார்த்தபோது ஒரு monk was coming out. That was a dress I was telling you, dark red, and this guy is very fair skinned, absolutely phenomenal. That one is when he came out, that was a nice picture. And அது மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, யூ லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ கேன் டேக் தட் ஒன். அண்ட் இது வந்து பகானில் இன் திஸ் காரிடார் இஸ் வெரி ஃபேமஸ் அமாங் இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். திஸ் கார்ட் அ லீடிங் லைன் கன்வர்ஜிங் இன் டு த ஹொரைசான். அண்ட் இதில் வந்து அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் யூஸ்வலாக தே கோ கீப் கோயிங் அக்ராஸ் திஸ் ஒன். ஒன்று அவங்க ஹாஸ்டல்லேருந்து ப்ரேயர் ஹாலுக்கு போவாங்க, ஹாஸ்டல்லேருந்து டெம்பிளுக்கு போவாங்க, டெம்பிள்லேருந்து திருப்பியும் சாப்பிட போவாங்க, சாப்பிட போய்ட்டு திருப்பி வருவாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் வில் பி தேர். யூ கேன் லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி வாட் டைம் இன் த டே அண்ட் தென் டேக் பிக்சர்ஸ். ஸோ ஐ டுக் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் போன போது இந்த ஒரு மாங்க் வாஸ் சிட்டிங் அண்ட் ரீடிங் சம்திங். I thought it's an excellent opportunity for me to take a picture. இது மாதிரி ஒரு 3 young novice was walking across, going to the, I think they were going from the prayer hall to the eating place. So அது மாதிரி எடுக்கலாம் photo. Or one of them you can, the morning light, இந்த மாதிரி light and shadow effect, corridor, converging line, absolutely it's a photographer's delight. Everything is there. All that you need to put a human element. What else you want? எல்லாம் converging element, converging line, and then taking you into the horizon. There is a human element, light and shade, everything is there. I love this. Baganla இருக்குது இந்த corridor. Oh yeah, I didn't notice that. Yeah, that's nice. Thank you. Yeah, wonderful. So that shows the movement. Actually. You got the point. Thank you, Rangu. That shows the movement. He's not standing, or I'm not telling him to give me a pose. This is the time, 10:30 in the morning, their eating time. Many times, many donors give food. நான் வந்து இன்றைக்கி நான் வந்து என்னோட பிறந்த நாள், நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், புத்த பிட்சுக்கெலாம் வேண்டிப்பாங்க, பெரிய சாப்பாடு போடும். அதுமாரி அன்றைக்கி ஏதோ நடந்தது. ஸோ எல்லோரும் வரிசையாக நின்று சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. திஸ் பவுல் இட் ஹேஸ், அதுக்கு ஒரு பேர் உண்டு. மேபி யூ நோ த நேம் ஆஃப் தட் புத்திஸ்ட். அது நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் கம்மிங் டு மை மைண்ட். இட் ஹேஸ் அ நேம். இட் ஹேஸ் லாட் ஆஃப், இட் இஸ் வெரி ரெஸ்பெக்டட். அதை வந்து ரொம்ப மரியாதையாக வச்சுக்கணும். அதை வந்து கண்ட இடத்துல தூக்கி போடக்கூடாது. தே ரெஸ்பெக்டட் பிகாஸ் தட் இஸ் கிவிங் த ஃபுட் ஃபார் தெம். அந்த மாதிரி டைட்டில் எடுத்தது. திஸ் இஸ் யங் ஃபீமேல் மாங்க்ஸ், நோவிஸ்னால் யங் மாங்க்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம் ஆஃப் தம் குக் இன் த ஈவினிங் டைம், சம் ஆஃப் தம் அவங்க ஹாஸ்டலில் குக் பண்ணுவாங்க. இந்த பர்மீஸ் பீப்புள் த்ரூ அவுட் த பர்மீஸ் கண்ட்ரி, one of the things is for them is charity. சேரிட்டின்னு அவங்க எப்போதும் சொல்லிட்டே இருப்பாங்க.
சேரிட்டிங்கிறது அவங்களோட வே ஆஃப் லைஃப்பில் இம்பெடட் இன்டு த வே ஆஃப் லைஃப். நீ கொடுத்தா உனக்கு வரும். கிவ் மோர் கெட் மோர், கிவ் மோர் கெட் மோர். அவங்களுக்கு வந்து அவங்களோட நேட்டிவ், அந்த பர்மீஸ் புத்திஸ்டோட நேட்டிவ். அவங்க வந்து என்ன, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து திஸ் இஸ் அ வெஜிடபிள் மார்க்கெட். அவங்க ஈவினிங் போய் கலெக்ட் பண்ண போவாங்கன்னா தே கிவ் வாட் எவர் தே வாண்ட். அவங்க வந்து ஆனால் நிறைய வாங்கிப்பாங்க. அன்றைக்கி தேவையானது மாதிரி தான் வாங்கிப்பாங்க. இந்த 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 மாங்ஸ் அன்றைக்கி தேவையான மேபி 1 or 2 days மேபி. அண்ட் தே ஆஃபர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். They offer many things free of cost. They offer many things, donations to maintenance of the temple. Okay, thank you. So you come across some lighter moments. So now I go to another important part is Bagan. Bagan is a central province. It was an ancient city originally founded in that place. I'm not going to go through that very detail. அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி இட் வாஸ் அ கேபிட்டல், central province capital during 1044 to 1287, and it played an important role in the development of Myanmar for a long time. It originally had 20,000, 10,000 originally had 20,000 pagodas, temples. Most of them, all of them built in brick built temples. During all of them between 11th and 13th centuries built. But now only about 2,000 still remain. Rest of them, because of the perishable material like brick, it is also due to the nature அதெல்லாம் scatter ஆயிடுது. But what we have now, about 2,000 temples still remain. Many of them, about 400 of them in good shape. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு செகண்ட் டைம் போகிறதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் தெர் வாஸ் எர்த் குவேக். ஃபஸ்ட் டைம் போனபோது நல்ல பிக்சர்லாம் எடுத்தேன் சம் ஆஃப் த டெம்பிள்ஸ், ஓல்டு டெம்பிளில். செகண்ட் டைம் போனபோது இட் வாஸ் அ மேஜர் எர்த் குவேக் இன் 2016. நான் திரும்பி 18 போனபோது இட் வாஸ் லாட் ஆஃப் கிராக்ஸ், மெனி டெம்பிள்ஸ் கான் த்ரூ மெனி கிராக்ஸ். இந்தியாவில் இருக்கிற ASI, Archaeological Survey of India, is helping them to reconstruct all of them. I was very glad to see many of the ASI board அங்கே many temples அது மாதிரி இருந்தது. அதில் வந்து there are about many temples were destroyed. Some of them are still remain. It is under UNESCO's heritage, world heritage siteல. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஹாட் ஏர் பலூன் ரைடுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் one. It was very expensive, but thanks to my daughter, she insisted us we should go on that hot air balloon. So நான் மைத்திலி என்னோட பொண்ணு ஃபஸ்ட் டைம் போகும்போது போனோம். This is the view of the temple, one of the temples in the evening light. இதை சுற்றி வர லேண்ட் இருக்கும், land owners are there, paddy field or peanut field இருக்கும். ஆனால் அந்த land ownersலாம் they won't touch the temple. They only help upkeep the temple. They even give donations, make sure the temples are kept very well. அதே சமயத்தில் அவங்க சுற்றி வர அவங்க அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நத்திங் இஸ் destroyed, nothing is left behind. So the both activities are going on. அதனால பார்த்தா many of the temples are in very good shape. இதுதான் ஹாட் ஏர் பலூன். வெடிகாலம்பரை போகும் 1 hour ரைடு. அப்போ வந்து இதர் ஆர் டிஃப்ரெண்ட் பாஸ்கெட். ஒன்று வந்து 32 பேர் உட்காந்துக்கலாம், 16 பேர் உட்காந்துலாம், 8 பேர் உட்காந்துலாம். the more the number of people is less expensive. So we chose 8 people one. எனக்கு ஆல்வேஸ் altitude phobia, ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் I was all right. This is what you see, Eravadi river. நாங்கள் எங்களோட பலூன்லேருந்து பார்க்கும்போது you can also see some of the balloons depending on the tourist season. If it is a tourist season, if it is a weekend, you will find many balloons flying. Otherwise நாங்கள் போனபோது it was not. I chose such a day. We didn't choose a Friday, Saturday, Sunday. This is the picture I have shown you earlier. This has won many awards and international exhibitions. in the Ananda temple பெறுது. அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் இது நல்லா இட் வாஸ் வெரி அப்ரிஷியேட்டட் வெரி வெல். மார்னிங் லைட், wonderful morning light. This is அந்த லைட் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். மேலேருந்து பார்க்கும்போது this is how the whole area is studded with temples. They glitter in the morning light. And many balloons, you will start to see many balloons. Ananda temple ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டெம்பிள். You can see the many balloons there, and morning light you can, that is the one thing. This is the evening light. As the sun sets, chill out,
This is another way of taking pictures, the colorful, but the cloudless sky, it's okay. The color of the sky adds interest to this one. Inlay Lake, it is it's a way of life to them. Inlay Lake, people, it acts as it plays a very, very important role in the people of Burma and that region. 22 kilometers long, 10 kilometers wide, depth is 5 feet. Average, but monsoon டைத்தில் டபுள் ஆகும், 6 inch ஜாஸ்தி ஆகும் because of the water. Unique way of life, இந்தா peopleனு பேர் அங்கே இருக்கிறவங்கள பேர். The whole thing is based on the water, the life is around them. Because and you will find floating villages, fishermen houses, shop, restaurant, bar, even schools are there floating in the water. That's a way of life. Garden, growing vegetables, everything. This is one of the pictures I like. It's nothing important, but இந்த குழந்தை வந்து சம்திங் இஸ் மஸ்ட் பி லெஸ் தென் 2 years. இவ அம்மா, இவ ஒரு பொண்ணு, இந்த குழந்தை வந்து வாட்டர் இஸ் சம்திங் லைக் ஃபிஷ் இன் வாட்டர் ஃபார் தேம் இஸ் லைக் தே ஆர் நாட் ஒரீட் அபவுட் வாட். நம்மளாம் பயப்படுவோம், கையை நீட்டாத, ஓரத்தில் உட்காராத, கட்டி பிடிச்சிக்கோ, அம்மா கையை பிடிச்சிக்கோ. தேவர் லெஃப்ட் அலோன் அண்ட் அந்த குழந்தையும் சமத்தாக இருக்குது சொன்னதை கேட்டு. ஸோ தட் இஸ் வே ஆஃப் லைஃப். இன்ட்ரெஸ்டிங்லி த ஃபிஷர்மேன், typical Burmese hat, typical Burmese fishermen, the way of rowing the boat is very interesting. The paddle kaala vechinde the paddle பண்ணுவோம், and they use the leg for paddling, and because both hands are occupied by doing something else. That's a unique way of Burmese fishermen. Early morning, sunrise time, you can see the fishermen, lonely fishermen, 2 of them sitting and talking, and these are all interesting moments, subjects for photographers in the morning time. அவங்களோட ஃபிஷிங் நெட்டும் ரொம்ப யூனிக். ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபிஷிங் நெட், அந்த மாதிரி பாஸ்கெட். அவங்க சம்டைம்ஸ் தே கிவ் யூ போஸ் ஃபார் டூரிஸ்ட், யூ கேன் டேக் பிக்சர்ஸ் லைக் தேட். அந்த சமயத்தில் டிபெண்டிங் அப்பான் த சீசன் தெர் ஆர் மெனி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் க்ரோன். நாங்கள் போன சமயத்தில் தக்காளி, டொமேட்டோ வாஸ் இஸ் அ ஹார்வெஸ்டிங் சீசன். Tomato was a very important ingredient for them in their food system. Lot of tomatoes were grown and harvested. Tons and tons of tomatoes were harvested, sorted out, and then another picture, she was doing the or tomato kai start pandra, and the light was coming from the front, morning light, and something I was talking to her, and suddenly she broke into laughter. That moment I took it. That is an interesting moment. So I always try to get the subject unposed. That is an important aspect of the photography. Unposed of a natural element இருக்கும்போது it gives a different dimension. So the picture should talk to you. The communication is very important from viewer and the subject. That is what it is. இது வந்து it's a post picture. இது வந்து Padang women, அவங்க ஒரு tribal women. They are called long necked women. இது ஒரு brass coil. I'm not able to get a clear reason why they are wearing that, and the way they were answering, I got 2 things. One வந்து this stretches the neck, so adds beauty to them. I know as a biomedical engineer, it's not going to stretch your collarbones, but somehow it adds value to them. I don't know, but this is a way of life for them. But அவங்க ஆனால் சொன்னாங்க இது வந்து குறைஞ்சி போச்சு. Very few people are there, mostly for tourist purposes what they are doing, and அப்படி தான் இருப்பாங்க. ராத்திரி படுத்துக்கும் போது அப்படி தான் இருக்கும். The number of coils increase as I think age grows or something like that, and that is a way of they are also weavers. They weave silk. They are weavers. They use silk material as well as lotus stem fiber. அதை வச்சுன்னு தெய்வாங்க. And villages and garden into the lake. Let me see. Some okay. This is a kind of garden both sides. They grow vegetables, cucumber, podalanga, sorekka. Road. Now that road.
This is our street, houses, shops, street, floating village. This is a school. 12th standard வரைக்கும் இருக்குதுல. Floating school. Children come there and go out every day. So that is their way of life. அதுக்கப்புறம் there is an annual festival along with that Tadangud time. அப்போ வந்து boat race ஒன்று நடக்கும். As well as the புத்தாவோட images வந்து ceremoniously taken around many villages. பெரிய barge, very beautifully decorated royal bargeல அதில் the boat race. இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டு. the team won the event அன்றைக்கி. ஸோ they are going to the finishing point. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போட் ரேஸ்லாம் நடக்கும். திஸ் இஸ் அ பார்ஜ் பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட் வித் புத்தா இமேஜ் வச்சுன்னு அப்படியே சுற்றின்னு இருக்கும் ஒரு 3 நாளைக்கு எல்லா இடத்துக்கும். திஸ் ஆர் ஆல்சோ peasants. They go different dressed in different way. They also do some dancing. Beautiful girls dressed nicely. They dance, they sing. These are all interesting moments. Visitors like maybe come and see. People see the whole thing. அவங்கெல்லாம் அசம்பிள் பண்ணுற இடம். இவங்க இந்த வில்லேஜர்ஸ் அவங்களோட வீடு கீழே பிளாட்ஃபார்ம் தண்ணி மேலே இருக்குது. திஸ் லாஸ்ட் ஒன். அங்கே உட்காந்துட்டு அவங்க பூஜை, நம்மலாம் சுவாமி தெருவில் வரும்போது நம்ம பார்த்து வாசலில் நிற்கும், நம்ம தீபாரணை காட்டுவோம், தர்ஷனை போடுவோம். அதே மாதிரி தான் பண்ணுறோம் அவங்களும். இந்த மாதிரி அவங்க சம் மெட்டீரியல் சம் ஃபுட் ஐட்டம் குழக்கட்டை மாதிரி பண்ணி கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க. தே ஆல் ட்ரெஸ்ட் அப் வெரி வெல். அன்றைக்கி நல்லா எல்லாம் ப்ரேயர்ஸ் அவங்க நடத்தும். They are beautifully dressed, new dress போட்டு, very very happy mood for them. Final few slides. தனக்காங்கிறது என்னங்கிறத பார்த்துலாம். தனக்கானா yellowish white cosmetic paste like our சந்தனம். அதை வந்து similar to our sandalwood paste அவங்க மூஞ்சியில் போட்டுப்பாங்க. Made by grinding the wood on the bark of a root called தனக்கா ட்ரீயோட bark of the root. அதை வந்து கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை தடவிக்காம மூஞ்சியில். சாண்டல்வுட் மாதிரி கரெக்டு. யூஸ்வலாக காலம்பரை குளிச்சுட்டு மோஸ்ட் விமன், சில்ட்ரன் அண்ட் சம் மென் அப்ளை டு தட் ஃபேஸ். மெனி விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்ளை இன் அ வெரி அட்ராக்டிவ் டிசைன். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தே பிலீவ் தனக்கா கூல்ஸ் their skin, tightens the pores, controls oiliness. I don't know whether Tanaka does or not, and I have seen myself the skin which is certainly glowing. Absolutely, their skins are very very radiant and glowing, faultless, and the painted faces look each they have each design மூஞ்சில அப்ளை பண்ணிப்பாங்க. நம்ம மருதாணி போட்டுக்கிற மாதிரி. Burmese women and children are extremely beautiful. This is the Tanaka root. அந்த கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, ஹோட்டல் எனி லக்ஸரி ஹோட்டல், எனி டைப் ஆஃப் ஹோட்டல் யூ கோ, அந்த ரூமில் ட்ராயர் திறந்த நம்ம ஊரில் பகவத்கீதா பைபிள் வைக்கிற மாதிரி ஒரு சந்தன கல் ஒன்று இருக்கும், அது மேலே ஒரு கட்டை ஒன்று இருக்கும். இது இருக்கும். ஐ திங்க் எல்லோரும் அவங்களுக்கு ட்ரெடிஷன் குளிச்சுட்டு தடவிக்கணும் மூஞ்சில். ஸோ அது மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாது. திஸ் இஸ் வெரி வைட்லி யூஸ்ட். My dear wife bought a dappa of Tanaka powder which is still lying in Chennai unopened. So look at the girl. She's a very most photographed girl in that area, Mandalay temple. She sells flowers. She sells flowers in the morning before going to school. Then she goes to school, and very nice lady, and we used to help her out in some education or something. Very nice. This kind of different girls with Tanaka, and this different designs they have. Different designs. There's a little boy. So this is my last slide. Thank you very much. உங்களுக்கு ஏதாவது thank you very much. உங்களுக்கு
ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஓ சார், ரைட். Hello? Hello? You said the people of Myanmar are very calm people. A number of Tamilians had stayed in Burma, erstwhile Burma. I mean, for ages. Why were they asked to go out of Burma? Two reasons. Yeah, no, not Buddhist monk. They were the two reasons. First one was a World War II. The World War II, they started bombing. Japanese bomb. Two reasons. First episode was in 1945 at the end of World War. When the World War happened, the bombings were taking place. Yes. So that's why people have to flee. Second one, 1962, after the Burma was re-established by our people, military junta took over for whatever reason. That is their internal reason. Huh? General Nevin. I don't know what is it, but it is a... Yeah. No, actually. Actually, Indians were not very much in awe. Like they were so in America, the black people do not like us because we are all very rich and we take over everything. So in the same way in Burma also they were very rich and the local people were envious of them, and as soon as the military came they drove them out. That was in 1962. But later on also, much later, maybe in the 70s and 80s, the people were driven out again by mostly Tamilians were driven out. I think going back to World War, one of the reasons why Indians left was I think the Japanese were invading Burma. It's not the British. It was the Japanese who were invading Burma. Just like people fled Madras because it was being bombed by the Japanese. The fear of bombing was there. The famous Emdam, the ship Emdam. Yeah. Okay. Similarly in Burma at that time was the Japanese invasion. So which prompted many people to flee in fear. This is point number one. Later on what happened was because of nationalistic causes. Yes. Just like Idi Amin kicked out the Indians in Uganda, okay, this type of nationalism took over, and as Maithili also pointed out, people were envious of Indians because they were economically successful. They were seen to be exploiting the local people. So this has continued throughout history in various forms. There will come a time when Indians will be kicked out of the United States also. Yes. It will happen because history repeats itself. Okay? So this is nothing new. This has always happened. Okay. இதே விஷயம் வந்து ஆப்பிரிக்காவிலையும் நடந்துட்டுருக்கு. இந்த ஆப்பிரிக்காவில் குஜராத்திஸ் எஸ்பெஷலி and many Indians, they don't believe that Indians are poor people actually. Indians வந்து டூரிசம், பஸ்ஸு, அந்த இந்த க்யூரியோஸ் விற்கிறது, ஹோட்டல்ஸ், இது எல்லாம் இண்டியன்ஸ் தான் அங்கே மேனேஜ் பண்ணுறா. and they are very highly influential even in the political circles. Yes. So lot of local people are not interested in they are thinking that Indians are taking over a lot of their wealth and everything.
எவ்ரிவேர் இட் இஸ் தேர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்தியன்ஸ்லாம் ரொம்ப புத்திசாலியெல்லாம் இருக்காங்க, எங்கே போனாலும் பழச்சிக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? That is one fact. But large number of Tamilians have come back to India in various states they are staying. I have met at least half a dozen people who have told me this is happening, and in that during that period, more people were coming at that time. அதில் இம்பார்ட்டண்ட் என்ன, when we talk about Tamilians, we got to realize that many of the Tamilians were shipped by the British to Burma and Malaysia and places like that. To Malaya, for example, today you have a large population of Tamilians in Malaya because they went there to lay the railway line for the British. Similarly, many of these guys were also taken to Burma. And part of it also is many of the Tamilians, if you take to the composition of the Indian National Army, INA, of Netaji Subhash Chandra Bose, you will be surprised to see how many Tamilians from the villages of Tamil Nadu joined INA. This is a very, very surprising fact. Actually, there is a community of Tamilians in one of the northeast states still living in Manipur or Mizoram or some place. Manipur. Where they are stuck. Yes, Okay, Manipur, they still yeah. speak Tamil. But these guys came from Burma and they did not make their way back to Tamil Nadu. They stayed there. Okay, so the Tamilian influence is, of course, you can go back and say the Tamilian influence goes all the way back to Rajaraja Chola, because he had conquered most of these places. Yes. You see their influence everywhere, starting with China. Right down the coast of Southeast Asia, Tamilians have been present. So it is a fact of life, and periodically they get kicked out. Okay, periodically, like for example, tomorrow all the Tamilians out of Seattle might get kicked out. So it's like that. So both of things not so bad. Why was the name Burma changed into Myanmar? Ask me a question which I cannot answer. Why? What's your question? Why was Burma changed into Myanmar? Burma changed to Myanmar. Actually, they say Burma was the earlier version of Myanmar, because it's like, British could not pronounce certain things, certain words. Okay. That's how a lot of names in India also were, what should I say, anglicized. Okay. It's like, calling, having Bangalore, having places like that, because Britishers found it difficult to pronounce these names. So they say Burma was, actually we are calling it Myanmar because it is written in English. I don't know how it's pronounced by the Burmese, if you can call them. Okay. Myanmar. So these guys, Britishers, might have heard something and say Burma. Okay, so yeah, never believe the British. Okay. Thank you, I really like the speech. Thank you, darling. I like it because I wanted you to like it. Okay, just a few closing remarks for those of you who are around here. Okay, still available. Okay, one was about the Buddhist. One is about the Buddhists in Burma. From what I understand, most of these Buddhists either went north or south when Nalanda was sacked by the Khiljis. Okay, so when Nalanda was sacked, they fled towards Tibet, across the Himalayas, or they fled south into Burma. And earlier on, many of them had moved to Sri Lanka because of other interests. So that's how Burmese became mainly Buddhist. Okay. Another point, a political point is, Hindus have to learn from the Burmese monks. Okay? Because the way they are fighting the Rohingyas is something phenomenal. Okay. The third point is about the bowl. The bowl plays a very important point. It's a very important thing in the Buddhist thought. If you read the Tamil epic
Manimekalai. It's about a bowl. Manimekalai goes and fetches the magic bowl. Right? Now the magic bowl is associated with Buddha. It's supposed to be a cornucopia. That is, you can feed anybody from that bowl. That's what it is. Now the modern theory is, those who have heard about the Holy Grail in Christianity, which is supposed to have been the receptacle for Jesus' blood or Mary's blood, I don't know which one it was. It's called the Holy Grail. And we use this English phrase saying that in search of the Holy Grail. Okay, this is a common English phrase. But now the thinking is, the Holy Grail is not Christian. The Holy Grail relates to Buddha's bowl. Right. Now the fourth point is, if you go back in our own sampradaya, Brahmins are supposed to take alms. The whole concept of Bhavandi Bhikchandegi was only that. Right? And as Maithili pointed out, you are supposed to have enough food only for that day, not store anything. And that is what Brahmins were supposed to do. Of course, suppose now Brahmins are Vaishyas. That's different. Okay? So this is where that culture springs from. These are the customs which were prevalent, which was adopted under various sects. The Buddhas are going through it. The Buddhist monks are going through it. We have forgotten most of it. That's the only thing. Anyway, an excellent presentation, Swaminathan. Okay. It looked like we have been to Burma. I avoided going to Burma because I didn't like the country. Thank you. Swaminathan sir, thank you very much. இப்போ உலகம் இருக்கிற நிலைமையில் பர்மாவுக்கு போகமா மாட்டோமா அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை பர்மாவுக்கு போய் பார்க்கணுன்னு. ஆனால் இன்றைக்கி நான் பர்மா போயிட்டு வந்துட்டேன். பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். இது எக்ஸாசரேஷனே கிடையாது. பிகாஸ் வி லேர்ன்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, லைஃப் ஸ்டைல், ட்ரெஸ்ஸு, அவளோட ஹவு தே லுக் பியூட்டிஃபுல், அந்த டிப்ஸு, அப்புறம் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ், எஸ்பெஷலி திஸ் கோல்டன் டெம்பிள் அண்ட் வேரியஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் தேட். இட் வாஸ் அமேசிங். ஒரு 2 hours போனதே தெரியல. அண்ட் ரியலி வி ஹேட் அ வெரி குட் ட்ரிப் டு பர்மா. இன்றைக்கி இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபி டேயில் திஸ் வாஸ் த எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ we feel proud of you that we are having you in Srivatsam. Thank you so much. And Maithili, amazing lady. In between the inputs what she gave opened a lot of our thoughts, and it's an excellent presentation. Thank you so much. Thank you Vasanthi. Thank you. I want to personally thank Sampath for all his valuable, important inputs. Definitely it's added value to the whole thing. Yeah. I think your interest in Burma is because you have Burma Teku in your corridor and Konari Rajapuram. Lighter moments. Thank you very much. Thank you Rangu for Rangarajan is absolutely without you this will not be a success. And thank you Vikram, thank you all the staff, thank you David, thank you all the members who attended. Wonderful presentation. I'm really happy again. Today is World Photography Day, and something I could contribute on this day effectively with. I'm very happy that I'm with Srivatsam. I'm also with my father here.